Welcome to Shadow Edits. Like, subscribe, mail icon on. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டிமன்ஸ் அண்ட் காட் எபிசோட் 29. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஏன்சிட் ஆட்சி சீட்டுக்கு வந்தாச்சு. அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க ஆசைப்பட்டது கிடைக்க போதா இல்ல பெரிய பிரச்சனைல மாட்ட போறாங்களா, இததான் பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க அதுக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் டோரே பாத்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. 1-2 கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல வாசலே இருக்கு. இத பார்த்த உடனே எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிட்டியா இருந்திருக்கு இந்த சிட்டி. அந்த டார்க் ஏஜால இந்த சிட்டி இப்போ இந்த நிலைமையில இருக்கு. அப்பதான் உன்னை யோசிக்க தோணுது, என்னதான் அழகா இருந்தாலும் என்னதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் நேரம் காலம்னு வரும்போது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். சென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் தான் கூட்டு வந்திருக்கான் எல்லாருமே. சோ அவன் கிட்ட ஒரு மேப் இருக்கு, அதாவது இந்த சிட்டியோட மேப் தான். அந்த சிட்டி மேப்ல பாத்தீங்கன்னா எங்க ட்ரெஷர் இருக்கும், எங்க பெரிய ஃபேமிலி இருக்கும், இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, யார் பணக்காரங்களோ யாருக்கு அதிக இடம் இருக்கோ அவங்களுக்கு தான் சொத்து இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே. இப்படி டைலாக் பேசிட்டு இருக்க சென்னியோ பாத்தீங்கன்னா, அது தெரியும், இந்த இடத்துல பணக்காரன் யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறான். இந்த வாட்டி தான் கொஞ்சம் அறிவாளித்தனமா பேசியிருக்கான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தாங்க. ஜென்ரலா பணக்கார வீடுனா எப்படி இருக்கும், வீடு இருக்கும், சுத்தி நிறைய காலி இடங்க இருக்கும். அதான் ஒண்ணும் சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி மேப்ல பாக்குறாங்க. அந்த மேப்ல அது மாதிரி ஒரு பிளேஸும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பில்டிங் இருக்கு, சுத்தி காலியான இடமும் இருக்கு, பத்தாவதுக்கு ட்ரைனிங் இடம், இது மாதிரி நிறைய இடமும் இருக்கு. சோ அதுதான் இந்த சிட்டில அதோட மேன்ஷனா இருக்கும், அதாவது இந்த ஊரோட தலைவரோட மேன்ஷன் வீடு அப்படின்னு சொல்றாங்க. சென் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆல்ரெடி இந்த பிளேஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பணக்கார வீடு எது இருக்கோ எல்லாத்துல இருந்த லூட் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மத்த பசங்க இல்ல அப்ப நம்ம வந்தது இங்க வேஸ்டா அப்படின்னு சொல்ல, உடனே சென்னி பாத்தீங்கன்னா இதுதான் நான் முதல்லயே சொன்னேன் அப்படின்ட்டு அவர் இழுக்க, அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யார் வயிறா கருகுதீங்க, இதோட மோசமா ஒரு கலை போடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சி பல்ப் ஆயிடுது. சென் பாத்தீங்கன்னா உடனே ஷென்யூவை ஒரு முறை முறைக்கிறான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்ல வரான் ஏதோ, ஆனா இவன் அதுக்கிட்டையும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை மொக்க போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படின்றதாலதான் இவன் பண்ற கூத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெஷரோட கிடைக்காம போயிட போகுது அப்படின்ற எண்ணமும் கூட. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மேப்ல ட்ரைனிங் பிளேஸ் காட்டுறான். உங்களுக்கு ஜென்ரலா தெரியும் ட்ரைனிங் பிளேஸ்ன்றது சிட்டிக்கு வெளியே வச்சிருப்பாங்க. ஆனா அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு பில்டிங்க்கு பக்கத்துலயே வச்சிருக்காரு, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பில்டிங்ல இருந்து பாக்குற மாதிரி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா அது சரியா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சென்னுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது அந்த இடத்துலதான் எதையோ புதைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் அண்டர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது மாதிரி ட்ரெஷர் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாங்க. கிளம்பியும் போக ஆரம்பிச்சாச்சு. ஆனா அவங்க உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா இவங்க பேக் சைட்லயே ஒரு 6-7 பேர் வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா ஹூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உடம்பு மூச்சு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா தெரியுதுங்க இவனுங்க கெட்டவனுங்க தான்ட்டு. ஆனா இத்தனை பேர் வந்து கண்டிப்பா செகண்ட் ஃபேமிலில இருந்து வந்திருக்க பாசிபிள் கிடையாது. சோ உண்மையா இவங்க யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வச்சா பாருங்க வாயி, அதாவது டார்க் கில்டுன்ட்டு, அவனுங்களே தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோவோட ராசி அப்படிங்க, எங்க போனாலும் சரி ஆப்பு தேடி வரும். ஆனா திருப்பி ஆப்ப அவனுங்களுக்கே வச்சிருவான், அது வேற விஷயம். அவனுக்கு கூட ஒரு கவுத்தம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க பெரிய ஃபேமிலில சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் முதல்ல சொல்ல, அவர் தான் ஹெட் போல இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவனை மட்டும் உயிரோட விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும் சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான். அதாவது யார் பணக்கார பசங்களோ அவங்கள மட்டும் கடத்துவோம், மத்தவங்க எல்லாரையுமே ட்ரேஸ் அவுட்டே இல்லாம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட நான் நினைச்ச மாதிரிதான் அவங்க டார்க் கில்டு சேர்ந்தவங்க தான் இருக்கணும். அதாவது இந்த பெரிய ஃபேமிலியில பசங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு ரான்சமா காசு வாங்கறதுக்கு தான் திட்டம் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே மனித குரங்கு மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏப் மான்ஸ்டர் தாங்க. ஏண்டா ஏப் மான்ஸ்டர் சூப்பர். அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 அங்க இருக்கு. உடனே அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க பார்த்து அட்டாக் பண்ணணும். ஏன்னா அது நம்ம மொத்தமா சேர்ந்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்க இவங்களை சுத்தி வளைக்குது. ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதுக்கிட்டையும் ஷாட் பண்றான். ஒரே அம்பு தாங்க, கதை காலி. இதை பார்த்த உடனே இதுதான் சான்ஸ்னுட்டு உடனே சென்னு பயங்கர ஸ்பீட் ஜம்ப் பண்ணி அவன் ஒரு மான்ஸ்டர் கொண்டுறான். இதை பார்த்த உடனே மத்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா டேய் இந்த மான்ஸ்டர் வீக்கு போல இருக்குடா,
ஈஸியா அவன் ஷூட், அதாவது ஒரே அம்பளே கொண்டுட்டான், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேச சென் யூ பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாசம் தொங்கிட்டு இருக்கு, அதாவது குரங்கு தொங்கிட்டு இருக்கு, அதை ஷூட் பண்றான். உடனே அதை அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு அதோட டிக்கிய வேற ஆட்டி காட்டுது. இத பார்த்த உடனே உனக்கு கோபம். உடனே நீ என்ன அசிங்கப்பட்ட ட்ரை பண்றியா அப்படின்னுட்டு அடுத்த அம்பு எடுத்து எய்ம் பண்ணி ஷூட் பண்றான். அது திருப்பியும் டாஜ் பண்ணிட்டு பேக் டிக்கிய சொரிச்சு வேற காட்டுது. ஆனா பார்த்த உடனே ஒரு காண்டு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அம்புமே வேஸ்ட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோட அம்பு எடுக்க பாக்குறான். உடனே அவன் பாத்தீங்கன்னா நது அப்படின்ட்டு ஒதுங்கி போறான். இந்த பார்த்த உடனே பொண்ணுங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, மத்தவங்களும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலுமே ஷூட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அங்க உடனே இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சும்மா படத்துல வர மாதிரி தாங்க, கன்னை வச்சு தமிழ்னு போடுவாங்க பாருங்க, அதே மாதிரி இவன் கிராஸ் பை வச்சுக்கிட்டு டுமில்னு போட்டுங்கிறா. அங்க பாத்தீங்கன்னா 3 ஆரோ 3 மான்ஸ்டர் காலி. இத பார்த்த உடனே சென்னுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னடா இது, ஒரு அம்பு ஒரு மான்ஸ்டரா, இவன் எப்படி பக்கவா சொல்றான் அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருக்கு அம்ப போட்டுட்டு இவனுங்களுக்கு குண்டை போட்டுட்டான். அதாவது அங்க பாத்தீங்கன்னா மேல ஏப் கத்துது, இத கத்துனா கண்டிப்பா இதுங்களோட ராஜா வந்துருவான் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஷாக்கு. ஐயோ போச்சே நினைக்கும் போது அங்க ஒரு பயங்கரமான சவுண்டு. இது ஒரு ஸ்பிரிட் பீஸ்டா தான் இருக்கும். அந்த சவுண்ட் வச்சு கேட்கும் போதே கிட்டத்தட்ட அது கோல்டன் ரேங்க் ரீச் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல சென் பாத்தீங்கன்னா சவுண்டை வச்சு எந்த லெவல் மான்ஸ்டர் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகுறான். சர்ப்ரைஸ் ஆனானோ அவளிங்கோ அதுக்கிட்டையும் அங்க அந்த மான்ஸ்டர் வந்தாச்சு. அது பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. மனித குறுக்கே உள்ள அந்த பாணியில அதோட நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அது சவுண்ட் ஓடுறதுக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருந்தது. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிக்க போறாங்களா, அதுதான் பார்க்க போறோம் அடுத்த எபிசோட்ல. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.